நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக தமது ஆசியால் நிரப்புவாராக. இன்றைய நாளினுடைய இறை வாக்குகள் ஒவ்வொன்றும் நாம் மேன்மை மிக்கவர்களாக, மேலானவற்றை தேடுபவர்களாக, இறை ஆட்சி என்பது மதிப்பு நிறைந்த விலையுயர்ந்த இவ்வுலக பொருட்களை விட மேன்மை மிகுந்தது என்பதை உணர்த்தி நம் ஒவ்வொருவரையும் மேலானவற்றை தேட அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இன்றைய நாளில் இந்த உலகில் நாம் எதையெல்லாம் மகிழ்ச்சி என்று தேடுகிறோமோ, எவையெல்லாம் என் வாழ்விற்கு இதுதான் அவசியம் என்று தேடுகிறோமோ அவற்றையெல்லாம் விடுத்துவிட்டு இறைவன்தான் எல்லாம் என்ற மனநிலையோடு இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை கைக்கொள்ளுகிற மக்களாக வாழ இத்திருப்பலியில நாம் மன்றாடுவோம். இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக இத்திருப்பலியை கடல்சார் தொழில் செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் ஒளிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொள்ள நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன்ன அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். இயல் 3, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 7 12 வரை. அந்நாட்களில் கெய்வோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கி உள்ளீர். நான் செய்வதறியாத சிறுபிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கின்றேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவை நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப்போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது
உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக உம் கட்டளைகளை விரும்புகின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது இத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது இத்துணை பற்று கொண்டுள்ளேன். இரண்டாம் வாசகம். தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திருச்சட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 13 இறை வார்த்தைகள் 44 தொடங்கி 52 வரை. ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று
அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் முத்துக்களை தேடிச் சொல்லுகிறார். விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்ளுகிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மேலானவற்றை நாடுவோமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவன் இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரையும் மேலானவற்றை தேடுவதற்கான, மேலானவற்றை நாடிச் செல்வதற்கான வாய்ப்பையும் ஆசீர்வாதத்தையும் அருளையும் வழங்குகின்றார். யதார்த்தமாகவே சாதாரணமாக நம்முடைய வாழ்வை நாம் அன்றாடம் அனுபவிப்பது, தேடுவது அல்லது இதுதான் வாழ்க்கையா என்று நொந்து போகிற நிலைமையில் கூட அவற்றின் சராசரி உணர்வுகளை அல்லது சராசரி வாழ்வினுடைய மையங்களை தான் நாம் அணுகுகின்றோம். ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மேலானவற்றை நாடுங்கள், மேன்மையானது எது என்பதை தேடுங்கள், மேன்மை மிகுந்த ஒன்றுதான் நமது வாழ்வுக்கு தேவையான அடித்தளம் என்பதை மிக தெளிவாக உணர்த்துகின்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய நாளானது ஆண்டவரின் நாளாக அமைகின்றது. பிரியமானவர்களே, அண்மையில் என்னுடைய முகநூல் பக்கத்தில் ரோட் சைடு என்ற ஒரு சின்ன காணொளி காட்சியை நான் கண்டேன். அதிலே ஒரு இளைஞனானவன் சாலையோரத்தில் தனது டீ கடையை நடத்தி கொண்டிருக்கின்றான். அப்போது அந்த வழியாக வந்த இன்னொரு இளைஞன் அந்த இடத்திலே தனது வண்டியை நிறுத்திவிட்டு அந்த டீ கடையில் சற்று டீ அருந்தி விட்டு செல்லலாம் என்று அவர் நினைக்கிறார். அப்பொழுது அந்த இளைஞனிடத்தில் சென்று, நான் டீ அருந்த விரும்புகிறேன், எனக்கு ஒன்று குடு என்று கேட்கிறார். இவரும் மனதார கொடுக்கின்றார். அதை குடித்த பின்பு அந்த இளைஞன் அந்த கடையில் இருந்த இளைஞனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய டீ எந்த விதத்திலும் குறைச்சல் அல்ல, மிக நன்றாக சுவையாக எல்லாவற்றிலும் நீ கொடுத்த இந்த டீயினுடைய சுவையானது ரொம்ப அழகாக இருந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் ஒன்றே ஒன்று குறையாக இருக்கிறது, நீ இந்த இடத்தில் இருந்தாய் என்று சொன்னால் நீ வளர முடியாது. நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன். நீ டீ நன்றாக போடுகிறாய், உன்னுடைய டீ சுவையாக இருக்கிறது, அதனுடைய நறுமணம் நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த சாலை ஓரத்தில் ஒரு நாளைக்கு 4-5 பேர் தான் இந்த கடையை நோக்கி வருவார்கள். அவர்கள் வந்து குடித்துவிட்டு என்ன சொல்வார்கள், நன்றாக இருக்கிறது, நல்லபடியாக குடித்தோம் என்று சொல்லிவிட்டு கடந்து போய் விடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் நீ இந்த டீ கடையை ஒரு பிரபலமான வங்கிக்கு பக்கத்திலோ அல்லது பிரபலமான கட்டட நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே வைத்தாய் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு எத்தனையோ மனிதர்கள் உன்னை வந்து சந்திப்பார்கள், உனது கடையிலே டீ குடிப்பார்கள். அங்கே இருக்கிற வங்கியின் மேலாளர்கள் எல்லாம் உனக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள், தெரிந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அங்கும் இங்கும் பழக்கம் நிறைய ஏற்படும். ஆக சாதாரணமாக இருக்கிற ஒரு சின்ன கடையை நீ பெரிய அளவில் உன்னுடைய கடையை மேன்மை உள்ளதாக மாற்றி அமைக்க முடியும். அதை ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று அந்த வந்த இளைஞன் அந்த டீ கடை நடத்திய இளைஞனை பார்த்து சொன்னான். உடனே அவனுக்குள் ஒரு பொறி தட்டியது. அவர் சொன்னது போலயே தன் கடையை மாற்றி அமைத்து ஒரு வங்கிக்கு அருகில் வைத்தான். பிற்காலத்தில் வங்கியிலிருந்து கடன் உதவி பெற்று மிகப்பெரிய ஒரு டீ ஸ்டாலை உருவாக்கிய ஒரு நல்ல நிலைமைக்கு போகிற இளைஞனான அவன் மாறினான். பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைய வாழ்க்கையில் எல்லாரும் மேன்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம், மேலானவற்றை நாட வேண்டும் என்று நினைக்கிறோம். சிந்தனையில் எந்தவித மாற்றமும் இல்லை, சிந்தனையில் எந்த விதமான தெளிவின்மையும் இல்லை. ஆனால் போகிற பாதை தான் தவறாக இருக்கிறது.
போகின்ற வழிகள் தான் தவறாக இருக்கிறது, அல்லது நமக்கு முன்னால் இருக்கின்ற அந்த வாய்ப்புகளுடைய தன்மை என்பது வேறொன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நாளில் இறைவன் மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்களும் நானும் மேன்மை காண வேண்டும் அல்லது மேலானவற்றை நாடி செல்லுகிற மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இதைத்தான் ஏசாயா புத்தகத்தில் 62ஆம் அதிகாரத்தில் 3வது இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். ஆக கடவுள் எல்லா மானிடருமே நன்றாக வைத்துக் கொள்ளதான் விரும்புகிறார். ஆண்டவர் எல்லா மனிதர்களையும் மேன்மை மிக்க ஒரு மக்களினமாக உயர்த்ததான் அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் இங்கு என்ன ஒரு சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால், கடவுளை நாடி வராமல் இன்று கடவுளின் படைப்புகளை நாடி செல்வதால் மேலானவற்றை நாட முடியாத கீழுலக சிந்தனைகளோடு கீழுலகை நாடுகிற ஒரு பிள்ளைகளாகவே நாம் பல நேரங்களில் வாழுகிறோம் என்பதுதான் உண்மை. பிரியமானவர்கள், அதற்கு தான் இன்றைய நாளினுடைய வாசகங்கள் மிக அழகான ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கின்றன. முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய பேரின்பத்தினுடைய ஊற்றாக அரசராக மாறுகிறார். மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை கடவுள் அவர் கொடுக்கிறார். எனவே கடவுளுடைய அந்த அபரிவிதமான இரக்கப்பெருக்கை ஊற்றை கண்ட சாலமோன் கடவுளிடத்திற்கு நன்றி சொல்லுகின்றார். அப்பொழுது கடவுளிடத்தில் வேண்டுகிறார். கடவுள் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லு. நாம இருந்தால் ஏதேதோ கேட்டிருப்போம், எப்படியோ கேட்டிருப்போம். ஆனால் சாலமோனை பாருங்கள், பொன்னை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, சொத்து சுகத்தை கேட்கவில்லை, அதிகாரத்தை பதவியை கேட்கவில்லை. மாறாக நல்லது தீயது எது, நேர்மையானது நீதியானது எது, மக்களுக்கு உரித்தானது எது என்பதை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கொடும் என்று சொல்லி கடவுளிடத்தில் சாலமோன் கேட்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் மேலானவற்றை நாடுகிற குணம். இந்த கீழ் உலகில் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் எவ்வளவோ போராட்டம் நிறைந்த ஒரு சூழலில் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்பதை உணர்வது என்பது கடவுளுடைய ஞானத்தால் மட்டும்தான். இந்த கடவுளுடைய ஞானம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், நாம் கடவுளுக்கு பயப்படுகிற பொழுது மட்டும்தான் வரும். இதைத்தான் சீராக்கினுடைய ஞான நூலிலே 3ஆம் அதிகாரத்தில் 1வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஆக சாலமோன் கடவுளுக்கு பயந்தார். கடவுள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை அவருக்குள் இருந்த போதும் கூட அவர் கடவுளுடைய அந்த மேலான காரியங்களை, கடவுள் எனக்காக வைத்திருக்கிற மேன்மை மிகுந்த சிந்தனைகளோடு என் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். எனவே கடவுளிடத்தில் ஞானத்தை கேட்டார். மன்றாட்டெல்லாம் வாசிக்கும் போது மட்டும் நல்லா வாசிப்போம். எப்படி அன்பு ஆண்டவரே, அந்த சாலமோனுக்கு கொடுத்த அதே ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடும், என் பள்ளிக்கூடங்கள் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடும் என்று வேண்டுவோம். ஆனால் ஞானம் மிகுந்த காரியங்களில் நம் பிள்ளைகளை அழைத்து வருவதில்லை. மறைக்கல்வி வகுப்புக்கு பிள்ளைகளை அழைத்து வருகிறோமா? இல்லை. அந்த மறைக்கல்வி வகுப்புக்கும் வருவதில்லை, ஞாயிறு திருப்பலிக்கும் வருவதில்லை, மற்ற நாள் திருப்பலிக்கும் அழைத்து வருவதில்லை. ஆனால் நேரம் தவறாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்று சொல்லப்படுகிற மற்ற காரியங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்வதில் நேரம் தவற மாட்டோம். பிள்ளைகளை அழைத்து செல்வதில் கடமை தவற மாட்டோம். பிள்ளைகளை அழைத்து சென்று வளர வேண்டும், திறமையோடு வளர வேண்டும், மற்ற பிள்ளைகளோடு என் குழந்தை திறமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவிலும் ஆற்றலிலும் வளர்த்தெடுக்கிறோமே ஒழிய ஆன்மீகத்தில் வளர்த்தெடுப்பதே இல்லை. அதைத்தான் இன்றைய நாளுடைய வாசகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகளை ஒரு புதையலாக, ஒரு முத்தாக, நல்ல மீன் வகையாக மாற்றுவதற்கு நாம் நமது வாழ்க்கையை இன்று மாற்றிவிட்டோம். அன்புக்குரியவர்களை, ஆன்மீகத்தில் வளராத எந்த குழந்தையும் அறிவில் வளராது. ஆன்மீகத்தில் வளராத எந்த குழந்தையும் ஆற்றலோடும் சக்தியோடும் நீடித்த ஒரு ஆயுளோடும் வாழாது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இன்று பெற்றோர்களோ பெரியவர்களோ குடும்பத்தாரோ துறவரத்தாரோ 1% குறைவாக ஆண்டவருடைய வல்லமை மிக்க ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டினாலும் இவ்வுலக காரியங்களினால் நாம் எல்லாரும் மேலானவற்றை விட இந்த உலகம் காட்டுகின்ற ஆசீர்வாதங்களை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் சாலமோனை போல ஞானத்தை கேட்போம். அன்புக்குரியவர்களை, இரண்டாவதாக பார்க்கிறோம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் ஒவ்வொருவருமே மேலானவற்றை நாட வேண்டும் என்று சொன்னால் கடவுளின் திட்டத்தின்படியாய் வாழ நம்மை கையளிக்க வேண்டும். இன்று எல்லாரும் ஒரு திட்டம் போடுகிறோம். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும், நான் இப்படிலாம் வாழணும், என்னோட வாழ்க்கை சூழல் இப்படியெல்லாம் அமையணும் அப்படின்னு
அடுக்கடுக்காக திட்டங்களை போட்டுக்கொண்டே போகிறோமே ஒழிய ஆண்டவரின் திட்டத்திற்கு நாம் ஆம் என்று அன்னை மரியாவை போலவோ, செய்கிறேன் என்று புனித சூசேப்பரை போலவோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல என் அன்றாட உணவை என் தந்தையின் அலுவலை நான் பூர்த்தி செய்வதுதான் என்பது போலவோ நாம் வாழ்வதில்லை. ஆனால் இந்த 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, கடவுளின் திட்டப்படி வாழுகிற பொழுதெல்லாம் கடவுள் உங்களோடு இருக்கிறார். உங்களை முன்குறித்து வைத்தவர், உங்களை அழைத்தவர், உங்களை ஏற்புடையவராக மாற்றுவார். அவரது மாட்சியிலே நீங்கள் பங்கு பெறுவீர்கள். அந்த மேலானவற்றை நாடுதல் என்பது கடவுளின் மாட்சியிலே பங்கு பெறுவது என்பதாக அமைகிறது. முதல் வாசகத்தில் ஞானத்தோடு வாழ்வது மேலானது என்று சொன்னால், 2ஆம் வாசகத்தின்படியாக நாம் கடவுளின் திட்டத்தை ஏற்று மாற்றியுறுவதுதான் மேலான காரியம் அன்புக்குரியவர்களே. ஆனால் அதுவும் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதில்லை. நான் படித்தேன், நான் பட்டம் வாங்கினேன், நான் வேலைக்கு போனேன், நான் எல்லாவற்றையும் செய்தேன், தான் 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 என்று சொல்லி எல்லாரும் இந்த உலகில் எல்லாமே என்னால் தான் கிடைத்தது, எல்லாமே தன்னால் தான் கிடைத்தது என்ற மனநிலையில் வாழுகிறோம். கடவுள் இல்லை என்றால் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது. கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல், கடவுளுடைய திட்டம் இல்லாமல், கடவுள்தான் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணராத பட்சத்தில் ஏறுவோம் ஏறிக்கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு நாள் விழுவோம். விழுந்த இடத்திலிருந்து எழ முடியாத அன்புக்குரியவர்களே, என்னுடைய திட்டம் என்பது கடவுளுடைய திட்டம் அல்ல. கடவுளுடைய திட்டம்தான் என்னுடைய திட்டமாக இருக்கிற பொழுது நான் மேலானவற்றை நாடுகிற மகனாக மகளாக வாழுகின்றேன். இது 2வது சிந்தனை. 3வதாக இன்றைய நாளினுடைய நற்செய்திக்கு வருகிற பொழுது 3 வகையான சிந்தனைகளை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். முதலில் புதையல், 2வது முத்து, 3வதாக மீன் வலை. இந்த மீனிலே நல்லவை கெட்டவை என்ற 2 வகை மீன்கள் இருக்கின்றன. அதில் நல்லவற்றை சேகரித்து கெட்டவற்றை தூக்கி எறிகிற மனப்பான்மை இன்று நமக்குள் இருக்க வேண்டிய 3 விதமான சிந்தனைகளை இன்றைய நாள் நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. முதலாவதாக புதையல். புதையல் என்பது விண்ணரசுக்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால், ஒரு நிலம் இருக்கிறது. நிலம் என்பது நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே புதையல் என்ற ஒன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம். அந்த புதையலை ஒருத்தர் கண்டுபிடித்து விட்டார் என்று சொன்னார், எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறார் என்பது போல எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவை மட்டுமே தேடுகிற பிள்ளைகளாக நம்மால் வாழ முடியும். அதுதான் மேலானவற்றை நாடுகிற குணம் என்பதை இன்றைய புதையல் ஓமை வழியாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 2வதாக பார்க்கிறோம், முத்து ஓமையை பார்க்கிறோம். கடலிலே நாம் பார்க்கிறோம், முத்து எங்கிருந்து கிடைக்கிறது? கடலில் இருந்து கிடைக்கிறது. சிப்பிக்குள் முத்து என்று சொல்வார்கள். அந்த சிப்பியானது எவ்வளவு பாதுகாப்பாக அந்த உள்ளுக்குள்ளே தனது முத்தை கொடுக்கிறதோ, அதுபோல கடவுளிடத்திலே அடைக்கலம் புகுபவர்கள் முத்தாக பிரதிபலிக்க முடியும். அவர்கள் இறையரசனுடைய மையமாக, இறையரசின் மதிப்பீடுகளை உள்வாங்கிய மக்களிடமாக மேலானவற்றை நாடுகிற குணம் அந்த முத்திற்கு இணையாக ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவின் போதனை. 3வதாக வாருங்கள், வலை வீசப்படுகிறது. கடலில் வலையானது போடப்பட்டு அங்கே இழுத்து வருகப்படுகிற பொழுது அதில் நல்ல மீனும் இருக்கிறது, கெட்ட மீனும் இருக்கின்றன. ஆனால் உட்கார்ந்து அமர்ந்து தெளிந்து தேர்வோடு பார்க்கிற பொழுது நல்ல மீன்கள் பிரிக்கப்பட்டு கெட்ட மீன்கள் அழிவுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அங்கே நெருப்பில இடப்படுகிறது. அழுகையும் அங்கலாய்ப்பும் அங்கே இருக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் நல்லவற்றை நோக்கி பயணிக்கிற, நல்லதை தேடுகின்ற, நன்மை செய்கின்ற, நல்ல காரியங்களில் ஈடுபடுகிற மகனாக மகளாக வாழ்வதுதான் மேலான காரியம் என்று சொன்னால், இன்று எவ்வளவு அருமையான வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார் பார்த்தீர்களா? நாம் இந்த உலகில் வாழுகின்றோம். ரோமியர்கள் திருமுகம் 12:1 உங்களை தூய உயிருள்ள மாசற்ற பலியாக ஒப்பு கொடுங்கள், இந்த உலகத்தின் போக்கு ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக என்று ஆண்டவர் புனித பவுலினுடைய வார்த்தைகள் வழியாக நமக்கு சொல்லுகிறார். என்றால் இந்த உலகம் அழிந்து போகிற உலகம், இந்த உலகம் அழிவை சந்திக்கிற உலகம், இந்த உலகம் இப்பொழுது இருப்பது போல இன்னும் நீண்ட நாள் இருக்காது. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. எனவேதான் புனித பவுலடியார் சொல்லுகிறார், விண்ணகமே நம் தாய் நாடு, நமக்கென்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்வதற்கு ஏற்கனவே ஆண்டவர் இயேசு சென்றிருக்கிறார். என்றால் இயேசுவின் வாழ்வு மேலானவற்றை நாடிய வாழ்வு, மேலுலக சிந்தனைகளை புதிந்த வாழ்வு, மேலுலகை பற்றிய எல்லா கருத்துக்களை கொடுத்த வாழ்வு என்று சொன்னால், பிரியமான அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, இயேசு மண்ணிற்கு வந்தார்,
நாம் லூக்கா நற்செய்தியில 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், விண்ணிலிருந்து விடியல் மண்ணை நோக்கி வருகின்றது. ஆக விண்ணக விடியலாக மண்ணை நோக்கி வந்த ஆண்டவர் இயேசு மீண்டுமாக விண்ணகத்திற்கு செல்லுகிறார் என்று சொன்னால், நாம் இன்றைய நாளில் புரிந்து கொள்ள வேண்டிய அருமையான சிந்தனை என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் விண்ணின் கடவுளின் மக்கள். ஆக மேலுலக சார்ந்தவர்கள், மேலுலகவற்றை நாடுகின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக காரியங்களை விடுத்து மேலுலக சார்ந்தவற்றை நாடுபவர்களாக வாழ முற்படுவதுதான் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக, யாரெல்லாம் இழப்பை சந்திக்கிறோமோ அவர்கள் மேலானவற்றை நாடுகிறார். ஒரு கல் இருக்கிறது, அந்த கல் ஒரு சிற்பியின் கையில் இருக்கிறது. அந்த சிற்பியானவர் உளியை வைத்து சுத்தியலை வைத்து அங்கும் இங்குமாக அந்த கல்லில் இருக்கிற சில சிதறல்களை அவர் வெளியே எடுக்கின்றார். அந்த கல்லானது தன்னை இழக்க அர்ப்பணிக்கிற பொழுதுதான் அது சிலையாக சுரூபமாக மாறுகிறது. ஆக இழப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். புதையல் இருக்கிறது என்று நினைத்தவுடனே எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அந்த புதையல் மேல் சென்ற மனிதனை போல, முத்தை தேடி அந்த கடலிலே குதித்த மனிதனை போல, முத்து என்பது கடலில் இருக்கிறது, அது ஆழ்கடலில் இருக்கிறது, அந்த முத்தை கண்டுபிடிக்க எல்லாவற்றையும் இழந்தது போல, அன்றைய நாளிலே நல்ல மீனை தேர்ந்தெடுக்க கெட்ட மீன்களை தூக்கி எறிவது என்பது இழப்பாக இருக்கிறது என்று சொன்னால், முதலில் இழக்க கற்றுக்கொள்பவர்கள் எல்லாம் மேலானவற்றை நாடுகிறார்கள். படிப்பு என்பது ஒரு மேலான ஒன்று. இந்த படிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் இழக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதானாக இருக்கிறது. மொபைலை நான் பயன்படுத்திக்குவேன், லேப்டாப்பை வச்சுக்குவேன், இருக்கிற இணையதளத்தை பயன்படுத்திக்குவேன், எல்லாமே என் கூட தான் இருக்கணும். அப்போ படிப்பு என் கூட இருக்கணும்னா படிப்பு இருக்காது. படிக்க வேண்டிய நேரங்கள் எல்லாம் இந்த இணையதளங்கள் எல்லாம் அபகரித்து கொண்டது என்று சொன்னால், அந்த இணையதள சேகரிப்புகளை இழக்க வேண்டும். அப்பொழுது படிப்பு நம் மண்டையில் ஏறுவதாக பார்க்கிறோம். இது முதல் சிந்தனை. இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களை, கண்டடைவதிலே கருத்தாய் இருக்க வேண்டும். இன்று நாம் செல்லுகின்ற இடங்கள், நாம் பார்க்கிற மனிதர்கள், நாம் யோசிக்கிற சிந்தனைகள், இவையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் போக வேண்டிய இடத்தை தீர்மானிக்காமல் நாம் நினைப்பதை காட்டிலும் அது வேறொன்றாக அமைந்து விடுகிறது. ஆக கண்டுபிடித்தல் என்பது மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில். இயேசுவை கண்டுபிடிக்க வேண்டும், ஆண்டவரை கண்டுபிடிக்க வேண்டும், அவர் வழியாக நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி இழக்கின்ற பொழுது கண்டுபிடித்துக் கொள்ளுகிறோம். இது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக, விற்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விற்கிறோம். ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கிற நகைகளை விற்கிறோம், இடத்தை விற்கிறோம், அல்லது தேவையான காரியங்களை விற்கிறோம். இதை பற்றியெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசவில்லை. விற்பது என்பது நாம் நம்மை முழுமையாய் கொடுப்பது. இந்த விற்பது என்பது நம்மை முழுமையாக கொடுக்காத பட்சத்தில் நாம் மேலானவற்றை நாட முடியாது. முழுமையான அர்ப்பணிப்பு தான் அந்த விற்பது என்பது. எப்படி அந்த எல்லாவற்றையும் விற்று அந்த இடத்தை பெற்றுக்கொள்கிறாரோ, அதுபோல என்னிடம் இருக்கிற சுயநலம், என்னிடம் இருக்கிற போட்டி மனப்பான்மை, என்னிடம் இருக்கிற கர்வம், என்னிடம் இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள், என்னிடம் இருக்கிற தீய சிந்தனைகள், இவை எல்லாத்தையும் விற்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் மேலான ஆசீர்வாத அருளை பெற்றுக்கொள்கிற மக்களினமாக வாழ முடியும். இது மூன்றாவது சிந்தனை. நான்காவது, பெறுவதற்கு எனக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். கடவுள் எல்லாவற்றையும் தான் கொடுப்பார். கடவுள் கொடுக்காமல் என்றுமே இருக்க மாட்டார். அவரிடத்தில் வருகிற பொழுது எல்லாவற்றையும் கடவுள் கொடுப்பார். ஆனால் பெறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பிள்ளைகளை, பூசைக்கு வர நேரத்தில் நான் வேற எங்கேயாவது இருந்தேன்னா அது பெறுகிறதற்கான நேரம் அல்ல. இன்று நாம் பலிபூசைக்கு வருவதையே பாதி பேர் என்னவாக நினைக்கிறோம்? வேண்டாத வேலையாக நினைக்கின்றோம், நேர விரயமாக நினைக்கிறோம். அன்றைய நாள் ஒரு இளைஞரிடத்தில் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது சொல்லுகிறார், ஒரு மணி நேரத்தில் பூச முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபாதர். எந்த கோயிலில் 1 மணி நேரத்தில் பூச முடியுதோ அந்த நேரத்தில் போயிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், ஏன்பா அப்படின்னா, 4:30 மணிக்கு கிரிக்கெட்டில் விளையாட போகணுமா, காலையிலையும் விளையாட கூப்பிட்றாங்க, அதுதான் ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னா. அன்புக்குரியவர்களை, நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. நாம் எல்லாருமே ஆண்டவரிடத்தில் பெறுவதற்கு ஆர்வம் காட்டுகிற பொழுதுதான் அவர் கொடுப்பதற்கு ஆர்வம் காட்டுவார். நாம் எல்லாரும் இன்றைய நாளில் மேலானவற்றை நாட வேண்டும் என்று மேம்போக்காக சிந்திக்கிறோமே தவிர உள்ளமாற யாருமே சிந்திப்பதில்லை. எனவேதான் நாம் பெரும் கஷ்டங்களை, வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது 4வது சிந்தனை. 5வது, பிரிப்பது என்பது நமக்கு தேவையான ஆழம் நிறைந்த ஒன்று. நம்முடைய வாழ்க்கையை பிரித்து பார்க்க வேண்டும். எது வேண்டும், எது வேண்டாம், எது நல்லது, எது கெட்டது,
எது நியாயமானது, எது அநியாயமானது, எது நீதியானது, எது அநீதியானது என்று பிரித்து பார்க்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் படைத்தவன் நம்மை விட்டு பிரியாமல் இருப்பான். அன்புக்குரியவர், இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் எங்கேருந்து பிரிஞ்சு வரணும்னு தெரியலை. எனக்கு நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கணும், எதில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், எதை பற்றி கொண்டு இருக்கணும், அதிலிருந்து பிரிந்து வர என்னால் தெரியவில்லை. ஆக பிரிந்து வருவது தெரிந்தது என்று சொன்னால் சேர்ந்து வாழ வேண்டிய கடவுள் நம்மோடு இருப்பார். எனவேதான் யாக்கோபு புத்தகம் 4:8 ஆண்டவரை அணுகி வாருங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார் என்று பார்க்கிறோம். இது 5வது சிந்தனை. கடைசியாக வாழ்வது உறுதி. எப்போதென்றால் நாம் மேலானவற்றை நாடுகிற பொழுது. யோவான் நற்செய்தி 10:10 ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வு பெருட்டு வந்துள்ளேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு எப்பொழுது அந்த வாழ்வை கொடுத்தார் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் நம்மை இழந்து எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வருகிற பொழுது அதுதான் மேலான காரியமாக இருக்கிறது. இதைத்தான் சீராக்கினுடைய ஞான நூலில் 25ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சுதலே அவரை அன்பு செய்வதன் தொடக்கம், பற்றுறுதியே அவரை பற்று கொள்வதன் தொடக்கம். ஆக சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளினுடைய வாசங்கள், நற்செய்தி எல்லாவற்றையுமாக ஒன்றிணைத்து நாம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மேலானவற்றை நாடுவதற்கு, மேன்மையான காரியங்களை நாடுவதற்கு எதெல்லாம் இந்த உலகில் என்னை இழுத்து பிடித்து வைத்திருக்கிறதோ, இந்த உலகில் இறுக்கி என்னை அசைக்க முடியாத அளவு மாற்றி இருக்கிறதோ, இந்த உலகில் எதெல்லாம் என்னை இறுக்கி நெறித்து கொண்டு இருக்கிறதோ அவை எல்லாவற்றையுமே எடுத்து எறிய நிச்சயமாய் கடவுளின் அருள் நம் வாழ்வில் தங்கும். இதைத்தான் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 13ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்லுகிறது. நிறைவானது வருகிற பொழுது அரைகுணையானது தானாய் ஒளிந்து போகும் என்று சொல்லி. எனவே இறைவன் இரக்கம் நிறைந்தவராக, கனிவு நிறைந்தவராக, அருள் கொடுப்பவராக, வல்லமை நிறைந்தவராக என்றும் நம் வாழ்வில் வருகிறார். அவரை எதிர்கொள்வோம். மேலானவற்றை நாடுகிற பிள்ளையாக, மேலுலகு சார்ந்தவற்றை நாடுகிற மகனாக, மகளாக இந்த நாள் முழுவதும் அல்ல, இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அத்தகைய அருளுக்காக வேண்டுகிற பொழுது ஏசாயா புத்தகம் 63ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் சொல்லப்படுவது போல, ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்துள்ளார், தம் இரக்கத்தையும் பேரன்பை முன்னிட்டு இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு மாபெரும் நன்மை செய்துள்ளார். எனவே நமக்கும் நன்மை செய்வார், நம் வாழ்வுக்கும் நம் குடும்பத்திற்கும் நன்மை செய்வார். அத்தகைய நல்லவரான இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து இந்த கல்வாரி பள்ளியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எல்லா மாந்தருக்கும் அவர் ஆசி வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் இணைந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. உன் பாதையிலே பயணமாகவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீதாமி வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதவிடத்து நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்து காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தி உமது சாயலை மனிதரை உருவாக்கி இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக செய்தருளீனே. ஆகவே வான தூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தே அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மேலானவற்றை நாடி அவர்களாம் இருகரம் விரைத்து இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவேன். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது துரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது துருவிளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நாம் மேலானவற்றை நாடி தேடுவதற்கு மேலிருந்து கீழிறங்கி வந்து நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்ற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய பாடுகளின் இணையான நினைவாகி இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்த இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மேலானவற்றை நாடுபவர்களாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.